வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 3 ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல். ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் இந்த முக்கோணவியல் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் அதனுடைய தொடர்ச்சியை தான் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். இதுவரைக்கும் நம்ம வீடியோஸை பார்க்காதவங்க +1 பிளேலிஸ்ட்டில் போய் எல்லா சம்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதேபோல் +2 பாய்ஸ் +2 பிளேலிஸ்ட்டில் போய் எல்லா சம்முமே பார்த்துக்கலாம். இதுவரைக்கும் எனக்கு ஆதரவளித்த அனைத்து நண்பர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வீடியோவுக்கு போகலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிக்கணும். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். வீடியோவுக்கு போகலாம். 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 3 ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல். ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் ட்ரிக்னாமெட்ரி தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ஆரையன் அளவு, அதாவது ரேடியன் மெஷர், அதை தான் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அப்போ ரேடியன் அளவுனா என்ன, ஆரையன் அளவுனா என்ன, அது ஒரு டெஃபனிஷன் எழுதியிருக்கு. கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது புக்கில் இருக்கக்கூடிய டெஃபனிஷன் தான், கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரு வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணத்தின் ஆரையன் அளவு. ஒரு வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணத்தின் ஆரையன் அளவு வில்லின் நீளத்திற்கும் அதன் ஆரத்துக்கும் உள்ள வீதமாகும். அப்போ வில்லினுடைய நீளத்துக்கும் அதன் ஆரத்துக்கும் உள்ள வீதமாகும். அப்போ வில்லின் நீளம் என்ன, ஆரம் என்னன்னு முதல் தெரியணும். அப்போ இது ஒரு வட்டம். அப்போ இது வட்ட வில்லுனா வட்டத்தை ஃபுல்லாக குறிக்கும். இது வட்டத்தினுடைய மையம். அப்போ இது ஆரம், இது ஆரம். அப்படிங்கிறப்ப இந்த இரண்டு ஆரங்களுக்கு இடைப்பட்ட கோணம், இந்த ஆரங்களுக்கு இடைப்பட்ட கோணம் தான் தீட்டா. அது மட்டும் இல்லை, ஏபிங்கிறது ஒரு வட்டவில். அப்போ இந்த வட்டவில்லைக்கும் இந்த ஆரத்தினுடைய 2 பகுதிக்கும் அந்த இடைப்பட்ட கோணம் தான் தீட்டாவை குறிக்கும். அதுவே ரேடியன் அளவாகும். அதை ரேடியனை 1c அப்படின்னு குறிப்பாங்க. அப்போ சுருக்கமாக ஒரு வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணத்தின் ஆரத்தின் அளவு, ஆரையின் அளவு, அந்த வட்டவில்லினுடைய நீளத்துக்கும் அதன் ஆரத்துக்கும் உள்ள விகிதமாகும். அப்போ இது சாதாரண டெஃபினிஷன் தான், அது தெரிஞ்சாவே போதுமானது. அப்போ ஆர் என்பது ஆரம், எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ வட்டத்தில் ஆரங்கள் சமம். எஸ் என்பது என்னன்னா வில்லின் நீளம், லென்த் ஆஃப் ஆர்க், இதுதான் வில்லினுடைய நீளம். அந்த தீட்டா என்பது தாங்கும் கோணம். தாங்கும் கோணம்னா அந்த தீட்டாங்கிறது ஆங்கிள் அதாவது 2 ஆருக்கும் ஒரு ஆர்க்குக்கும் இடைப்பட்ட, அதாவது இதுதான் சப்ஸ்டன்ஸ் ஆங்கிள், தாங்கக்கூடிய கோணம். தேர்ஃபோர் அந்த தீட்டா என்பது S/Lன்னு கொடுத்துருக்காங்க பாரு. அப்போ வில்லின் நீளத்துக்கும் அந்த ஆரத்துக்கும் உள்ள விகிதம், இதுதான் S/R. நீங்கள் ஏற்கனவே வில்லின் நீளத்தை எல்லுன்னு வச்சுருப்பீங்க. அப்போ எள்ளு வச்சும் போடலாம், எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். இது ஒரு டெஃபனிஷன் மாதிரி சம்முகளுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். தேர்ஃபோர் அப்போ தீட்டா என்பது S/R. அப்போ எஸ்ன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ தீட்டா இன்ட்டு ஆர். அப்போ S = R தீட்டா. அப்போ எஸ் என்பது ஆர் தீட்டா. அப்போ எஸ் என்னதுப்பா? அப்போ எஸ் என்பது வில்லின் நீளம். இது சம்மு ஒரு 2 மார்க்கில், அதனால் சொல்கிறேன். இது வில்லின் நீளம். அப்போ வில்லின் நீளம் எஸ் என்பது ஆர் தீட்டா. ஆர் என்பது ஆரம், தீட்டா என்பது தாங்கக்கூடிய கோணம். இந்த டெஃபினிஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் பெருசாக நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ரேடியன் மெஷர்,
The radian measure of an angle is the ratio of the arc length its subtend to the radius of the circle in which it is the center circle. It is the center circle. அப்போ ரேடியன் மெஷர்னா வேறு ஒன்றும் இல்லையா. அப்போ ரேடியன் மெஷர் ஆஃப் அன் ஆங்கிள் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆர்க் லென்த்து. ஆர்க் லென்த்னா இதுதான், ஏபி தான் வந்து லென்த் ஆஃப் த ஆர்க்கு, வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் எஸ்ன்னு குறிச்சிருக்காங்க. இட்ஸ் லென்த்து, இட்ஸ் சப்ஸ்டன்ஸ், அந்த ஆங்கிள் வந்து சப்ஸ்டன்ஸ் ஆங்கிள்னால் இந்த தீட்டா, டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இதுதான் சர்க்கிளுடைய ரேடியஸ். அந்த ரெண்டு ரேடியஸுக்கும் இந்த ஆர்க்குக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் தான் வந்து ரேடியஸை குறிக்கும். அந்த ஆங்கிள் பேர் சப்ஸ்டன்ஸ் ஆங்கிள், வேற ஒன்றும் கிடையாது. அதான் சென்டர் ஆங்கிள், மையக்கோணம், சென்டர் ஆங்கிள் டீட்டான்னு குறிப்பாங்க. இது வந்து சாதாரண டெஃபினிஷன் தான், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவை வந்து ஃபார்முலாஸ் தான் ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிச்சுக்கோங்க. லெட் ஆர் ஈக்குவல் டு ரேடியஸ். ஆர்னா ரேடியஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து எவ்வளவு? ஆர். அடுத்தது டீட்டா என்பது ஆங்கிள். ஆங்கிள்னா இந்த தான், ரெண்டு ஆருக்கும் இடைப்பட்டது, ஆர்க்குக்கு இடைப்பட்டது, வேற ஒன்றும் இல்லை. எஸ் என்பது லென்த் ஆஃப் ஆர்க். லென்த் ஆஃப் ஆர்க்னா என்ன? ஏபி. அதை வந்து எஸ்ஸுங்கிற நோட்டேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ தீட்டா என்பது எஸ் பை ஆர். எஸ்ன்னா என்ன? லென்த் ஆஃப் ஆர்க் பை ஆர். அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ரேஷியோ ஆஃப் லென்த் ஆஃப் ஆர்க் அண்டு லென்த் ஆஃப் ரேடியஸ், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ எஸ் பை ஆர். அப்போ எஸ் மட்டும் வேணும்னா ஆர் தீட்டா. எஸ் என்பது ஆர் தீட்டா. எஸ் கண்டுபிடிக்கணும்னா லென்த் ஆஃப் ஆர்க்கு என்ன? அப்போ ஆர்னா ரேடியஸ், தீட்டான்னா சென்டர் ஆங்கிள், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் கிடைப்பது தான் length of arc. Relation between degree and radian measures. பாகை மற்றும் ஆரையன் அளவுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு. அப்போ இந்த டாபிக் வந்து இந்த இடத்துல வந்து மிக மிக முக்கியமான டாப்பிக்காக கருதப்படுது. ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி பூராமே டிகிரி என்ன, ரேடியஸ் என்ன, அதை வந்து எங்கெங்கே அப்ளை பண்ணுறங்கிறது தான் நிறைய இடத்துல இருக்குது. அதனால் வந்து இந்த பாகை ஆரையன் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோங்கிறத தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸு, நிறையா சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதனால் தெளிவாக கவனிச்சுக்கணும். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், 2 ஆரையன்கள் ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போ 360 டிகிரி என்பது ஒரு வட்டத்தின் முழு கோணத்தை குறிக்கும். அப்போ 2 ஆரையன்கள் என்பது 360 டிகிரி. அப்போ ஒரு பை ஆரையன்கள் என்பது 360 டிகிரி பை 2. அப்போ 360 2ஆல் டிவைட் பண்ண எவ்வளவு? 180 டிகிரி. அப்போ பை ஆரையன்கள் 180, பாதி, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 2 பை ஆரையன்கள்னா 360, ஒரு பை ஆரையன்கள் என்பது 180. இந்த இடம் நல்லா கவனிங்க. அப்போ 1 இன்ட்டு பை ஆரையன்கள் என்பது எவ்வளவுப்பா? 180. அப்போ ஒரு ஆரையன் என்பது 180 பை ஆகும். 180 பை. அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். பை ஆரையன்கள் 180 டிகிரி, அதை பிரிச்சிருக்கும் பாருங்கள். 1 இன்ட்டு பை ஆரையன்கள் 180 டிகிரி. அப்போ பை மட்டும் அதாவது 1 மட்டும் வேணும்னா, அப்போ ஒரு ஆரையன் வேணும்னா 180 பை ஆகும், மறந்துடாதீங்க. அப்போ ஆரையன்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா 180 டிகிரி பையால் மல்டிபிள் பண்ணி போட வேண்டும், பெருக்கி போட வேண்டும். அப்போ இங்கே பாருங்களா, பாயிண்ட் நம்பர் 1, 2 பை ரேடியன்ஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போ பை ரேடியன்ஸ் என்பது 360/2. அப்போ பை ரேடியன்ஸ் என்பது எவ்வளவு? 180 டிகிரி. அப்போ 1 டைம்ஸு இது 180 டைம்ஸு எல்லாத்துக்குமே தெரியும், ரைட். அப்போ பை ரேடியன்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இதை வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க. 1 இன்ட்டு பை ரேடியன்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 1 ரேடியன் வேல்யூ வேணும்னா 180/π, மறந்துடாதீங்க. அப்போ ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுன்னு கேட்டாங்கன்னா 180/πயால் மறக்காமல் மல்டிபிள் பண்ணிடணும். அந்த கான்செப்ட் தான். அப்போ ரேடியன் கேட்டாங்கன்னா 180/πயால் பெருக்க வேண்டும். அப்போ சம்மு போடுறப்போ உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப ஈஸியாக தெரியும், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க.
அதுக்கு அடுத்தது டிகிரிலேருந்து ஆரையனாக மாற்றுறது, ரேடியனாக மாற்றுறது. இது வந்து ரேடியன்லேருந்து டிகிரியாக மாற்றுறது, இது வந்து டிகிரிலேருந்து ஆரையன் என்பது ரேடியன், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ 180 டிகிரி ஈக்குவல் டு பை ரேடியன்கள். அப்போ 101 × 180 டிகிரி ஈக்குவல் டு பை ரேடியன்கள். அப்போ 1 டிகிரி என்பது பை பை 180 ஆரையன்கள். அப்போ ரேடியன் கேட்டால் 180 பை பையால் பெருக்க வேண்டும். டிகிரி கேட்டாங்கன்னா பை பை 180 பெருக்க வேண்டும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல நல்லா கொஞ்சிக்கோங்க. 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி பை பை. அப்போ 1 டிகிரி ஈக்குவல் டு பை பை 180 ரேடியன்ஸ். தட்ஸ் ஆல். இதை நல்லா கன்ஃபியூஸ் இல்லாமல் ஞாபகம். அதனால தான் வந்து விரிச்சு எழுதிருக்கீங்க, ஞாபகம். அப்போ ரேடியன்னா என்ன செய்யணும், டிகிரினா என்ன செய்யணும், கொஞ்சம் தெளிவாக கவனிச்சிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கேன். 2 மார்க்கில் வரக்கூடிய ஃபார்முலாஸ் தான். இப்போ வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பு என்ன? அப்போ வட்டக்கோண பகுதியின் பரப்பு, அப்போ ஏரியா ஆஃப் செக்டார். அப்போ வட்டக்கோண பகுதியினுடைய பரப்புனா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இங்கே பாருங்கப்பா, ஏற்கனவே நீ வந்து 8th படித்தாதான் வட்டக்கோண பகுதி. இது வந்து 0 சென்டர், இது சென்டர் ஆங்கிள், இது ஏ, இது பி, இது லென்த் ஆஃப் ஆர்க், இது வந்து ரேடியஸ், இது ரேடியஸ். அப்போ வட்டக்கோண பகுதி என்பது செக்டார் என்பது இதுதான், இந்த பார்ட் தான் செக்டார். அப்போ ஏரியா ஆஃப் செக்டார்னா வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பு ஏ ஈக்குவல் டு πr² பை 360 டிகிரி இன்ட்டு தீட்டா. வட்டத்தினுடைய பரப்பளவு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பார்த்தா 3, அதாவது πr² பை ஆங்கிளால் டிவைட் பண்ண, அந்த 360 டிகிரியாக டிவைட் பண்ணி அந்த சப்ஸ்டன்ஸ் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த தாங்கும் கோணம், அதான் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஃபார்முலா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. πr² பை 360 இன்ட்டு தீட்டா. அப்போ πr², இந்த 360 என்பது என்னாச்சு, இது 2 பை, ஏற்கனவே தெரியும் இல்லையா, 2 பை தான் வந்து 360 தீட்டா. அதுக்கடுத்து இந்த பைக்கு என்ன பண்ணலாம், கட் பண்ணிட்டா r² தீட்டா பை 2, r² தீட்டா பை 2. அப்போ வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு ஏ ஈக்குவல் டு r² தீட்டா பை 2ன்னு போட்டால் போதுமானது. ஆர்னா ரேடியஸ், தீட்டான ஆங்கிள், அவ்வளோதான். தீட்டாவும் ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு நம்ம செஞ்சிடலாம். பாயிண்ட் நம்பர் 4, ஒரு ரேடியன் என்பது 22/7. பை என்பது அப்ராக்சிமேட் வேல்யூ 22/7. இது 22/7. அப்போ 7ஆல் வந்து டிவைட் பண்ணால் 3.14 நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இந்த பைக்கு வந்து டிகிரி வேல்யூ போட்டிருக்காங்க கால்குலேட் பண்ணி. அப்போ பை இஸ் ஈக்குவல் டு, அல்லது 22/7 இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட் வேல்யூ 57 டிகிரி 17 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸ். இது வந்து பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியம் 94ல் இருக்குது, கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. அதுக்கடுத்து 5th பாயிண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஏன்னா அந்த 5th பாயிண்ட் வந்து அடிக்கடி நம்ம அப்ளை பண்ண போகிறது. இனிமேல் ட்ரிக்னாமெட்ரியில் இதுதான் வந்து நம்மளுக்கு லைஃபே, மறந்துடாதீங்க. மேலே இருக்கிறது பூராமே ரேடியனுடைய அளவு, ரேடியன்ஸ். கீழே இருக்கிறது பூராமே டிகிரிஸ், மறந்துடாதீங்க. அப்போ பாகை 4 டிகிரினா ஒன்று தான். இனிமேல் டிகிரி ரேடியன், டிகிரி ரேடியன் இப்படியே தான் வந்து பழக போகிறோம். அப்போ இது வந்து 0 டிகிரி. அப்போ 0 டிகிரிக்கு ரேடியன் வந்து 0 தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. அப்போ 30 டிகிரிக்கு ரேடியன் என்ன? அப்போ π/6ன்னு போட்டிருக்கேன். அப்போ π/6 எப்படி வருது, நல்லா கவனிங்க. வேறு ஒன்றும் இல்லை, இங்கே பாருப்பா, π/6. அப்போ 180/6. அப்போ 30 டிகிரி, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 180ஐ 6ஆல் வகுத்தால் எவ்வளோ கிடைக்கும், 30 கிடைக்கும். அப்போ π/6னா 30 டிகிரிக்கு சமம், மைண்டில் எப்போயும் வச்சுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு π/4. அப்போ 180ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 45 டிகிரி, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ π/6 என்பது 60 டிகிரிக்கு சமம். செகண்ட் பார்த்தீங்கன்னா π/4 என்பது 45 டிகிரி சமம். தேர்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு, π/3. அப்போ தேர்டு பார்த்தீங்கன்னா π/3.
அப்போ 180 3ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளவு இப்போ 60 டிகிரி. அப்போ பை 3 என்பது எவ்வளவு 60 டிகிரி. இந்த ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ன வருது, இது வந்து ஃபஸ்ட்டு விட்டுற ஃபோர்த் பாயிண்ட் 1 2 3 ஃபோர்த் பாயிண்ட் π/2. அப்போ 180/2 எவ்வளோப்பா 90 டிகிரி. அதுதான் அங்கே போட்டிருக்கேன். அடுத்து ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா பை. அப்போ பையனா எவ்வளோப்பா 1 டிவைடே ஆகலையில், அப்போ 180 டிகிரி. அப்போ 1 சுருக்கமாக π/6ங்கிறதும் 30 டிகிரி, π/4ங்கிறது எத்தனை டிகிரி 45 டிகிரி, 5/3 என்பது 60 டிகிரி, π/2 என்பது 90 டிகிரி. அப்போ பையங்கிறது வந்து 180 டிகிரி மறந்துடாதீங்க. இந்த இடத்துல 3π/2 இருக்கு இல்லையா, அப்போ 3 × π/2. அப்போ 3 × π/2னா 90. அப்போது 9 3 27. அப்போ 270 டிகிரி, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தது 2π. அப்போ 2πனா 2 × 180 360 டிகிரி. அப்போ இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக செஞ்சிடணும். ஏன்னா ரேடியன்லேருந்து டிகிரியாக மாற்றலாம், டிகிரியிலேருந்து ரேடியாக மாற்றலாம், மறந்துடாதீங்க. அந்த ரேடியன்ஸாக மாற்றுறப்ப கரெக்டாக வரணும். ஏன்னா இதுதான் வந்து ட்ரிக்னாமெட்ரியில் வந்து அடிக்கடி அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்து சம்முக்கு போகிறோம், மறந்துடாதீங்க. டிகிரிலேருந்து எப்படி ரேடியனாக மாற்றுறது, ரேடியன்லேருந்து எப்படி டிகிரியாக மாற்றுறதுன்னு கன்வெர்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் நம்பர் 3.2 சம் நம்பர் 1. பின்வரும் கோணங்களின் ஆரையன் அளவில் கூறுக. பின்வரும் கோணங்களை ஆரையன் அளவில் கூறுக. ஆரையன்னா ரேடியன், வேற ஒன்றும் கிடையாது. எக்ஸ்பிரஸ் ஈச் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் இன் ரேடியன் மெஷர்ஸ். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிலம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரேடியனாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா நல்லா கொண்டீங்க. ஃபஸ்ட்டு சம் புரிஞ்சுட்டாவே உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது. அதே கான்செப்ட் தான். அப்போ 30 டிகிரின்னு இருக்குது. 30 டிகிரியை வந்து ரேடியனாக மாற்றணும். அப்போ ரேடியனாக மாற்றணும்னாவே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், π/180 மல்டிபிள் பண்ணணும், மறந்துடாதீங்க. π/180 மல்டிபிள் பண்ணணும். அப்போ டிகிரி கேட்டாங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்ட டிகிரிலேருந்து π/180 மல்டிபிள் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. இது தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் சம்மெல்லாம் ஈஸியாக போட்டிருக்கீங்க. அப்போ 30 டிகிரி = 30 × π/180. அப்போ ஒரு 30 30, 6 30, அப்போ π/6 தான் ஆன்சர். அப்போ 30 டிகிரினுடைய ஆன்சர் எவ்வளோப்பா π/6, மறந்துடாதீங்க. அவ்வளோதான், சின்ன கணக்கு தான், மைண்ட்லேயே வச்சு போட்டலாம். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா 30 டிகிரியா ரேடியனாக மாற்றணுமா, π/180 மல்டிபிள் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்தது 135 டிகிரியை பாருங்கப்பா. அப்போ 130 டிகிரியை வந்து ரேடியனாக கன்வெர்ட் பண்ணோம்னா அப்போ 135 டிகிரி இன்ட்டு π/1 எவ்வளவு 80. இதை வந்து என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணி அடிஷன் பண்ணி போடணும், அதாவது டிவிஷன் பண்ணி போடணும். அப்போ 135 180 வகுத்தோம்னா 3/4 கிடைக்கும். அந்த பை அப்படியே இருக்கும். அப்போ 135 டிகிரி என்பது π/4, மறந்துடாதீங்க. கேன்சல் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேன்சல் கூட பண்ணி பார்க்கவா, இங்கே பாருங்கப்பா. அப்போல பார்த்தீங்கன்னா 45 3 டைம்ஸு, இங்கே 45 4 டைம்ஸு, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 3 டைம்ஸு. அப்போ 3 × 45 = 135, 4 × 45 = 180, அவ்வளோதான். நீ வந்து 2 ஆள் 3 ஆள் 5 ஆள் கூட அடித்து போட்டுக்கோ, உன்னுடைய விருப்பம். அப்போ 3/4π, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். நம்மளுடைய கான்செப்ட் வந்து ரேடியனாக மாற்றணும். அப்போ ரேடியனாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், π/180 மல்டிபிள் பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து நீ தெரிஞ்சுக்கிட்டாவே சம்மு வந்து மைனஸாக இருந்தாலும் சரி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அதே கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த சம பாருங்கப்பா, தேர்ட் சம. அப்போ -205 டிகிரி, அப்போ -205. அப்போ -205 = -205 × π/180. இதெல்லாம் எல்லாத்தையும் அடித்து போட்டிங்கன்னா -41π/36. அப்போ ரேடியனாக மாற்றணும்னா சுருக்கமாக 180, அதாவது π/180 மல்டிபிள் பண்ணி போட்டணும், மறந்துடாதீங்க. அப்போ ரேடியன் வேணும்னா எல்லாமே சொல்லிட்டோம். அடுத்து 4th சம் போகலாம்.
150 டிகிரி. அப்போ 150 டிகிரியை வந்து ரேடியனை மாற்றோம்னா 150 இன்ட்டு π/180. அப்போ இதை வந்து 30ஆ வாய்ப்பாடு கூட சொல்லலாம். எவ்வளவு? 5×3 15, இது வந்து 1/2 18. அப்போ எவ்வளவு? 5 டைம்ஸு 6 டைம்ஸு. அப்போ π/6 அப்போ 180 டிகிரினுடைய ரேடியன் பார்த்தீங்கன்னா 5π/6. அப்போ டிகிரினா இந்த டிகிரி சிம்பிள் வரணும், ரேடியன்ஸ்னால் பை வரணும், மறந்துடாதீங்கப்பா. அடுத்து 5ஆம் கணக்கு பாருங்கப்பா. அடுத்து 5th சம்மை பொறுத்தளவுக்கு 330 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 360 டிகிரி அதே கான்செப்ட் தான். 360 இன்ட்டு அதாவது 330 இன்ட்டு π/180. மறுபடியும் பாருங்கள், 330 டிகிரி வந்து 5th சம்மாக வந்திருக்கு. இந்த ரேடியனை மாத்திரம்னா 330 இன்ட்டு π/180 கட் பண்ணி போட்டோம்னா 11/π/6. அவ்வளோதான்ப்பா. அப்போ ரேடியனாக மாத்திரம்னா என்ன? சுருக்கமாக ஒரே வழி தான். எத்தனை சம்மு போட்டாலும் எவ்வளோ விளக்கம் சொன்னாலும் அதே தான். π/180 கொடுக்கப்பட்ட டிகிரியை மல்டிபிள் பண்ணி போட வேண்டும். எக்ஸாம்பிள் 3.4 ஆரையன்களாக மாற்றவும், அதாவது கன்வெர்ட் டு ரேடியன்ஸ். அப்போ பார்த்தோம் இல்லையா 5 சம்மு, அதே தொடர்ச்சி தான். இது வந்து எக்ஸாம்பிள் சம். ஃபஸ்ட் சம் பார்த்தா 18 டிகிரி. அப்போ 18 டிகிரினாவே என்ன பண்ணணும்? இங்கே நீ வந்துடலாம், நேரடியாக வந்துடலாம். அப்போ கொடுக்கப்பட்ட டிகிரியை π/180 வகுத்து போட வேண்டும். அப்போ 18 இது 10 தடவை போடலாம். அப்போ π/10 ரேடியன்ஸ். அப்போ 180 டிகிரி என்பது π/10 ரேடியன்ஸ். இதெல்லாம் ஒன்றும் உனக்கு தேவையில்லை, ஏற்கனவே வந்து நம்ம சொன்னது தான். சுருக்கமாக ரேடியனை மாத்திரம்னா π/180 அவ்வளோதான். அதோட செஞ்சால் போதுமானது. இந்த விளக்கமெல்லாம் உனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அப்போ டைரெக்டாக நீ போட்டாவே போதுமானது. அடுத்து செகண்ட் சம்மை பாருங்கப்பா. அப்போ செகண்ட் சம்மை பொறுத்தளவுக்கு -180 டிகிரி. அப்போ -108 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், அப்போ 108 டிகிரியா? அப்போ 108 டிகிரி என்ன பண்ணலாம்? π/180 டிவைட் பண்ணணும். π/180 இன்ட்டு -108. அந்த மைனஸ் அங்கே அப்படியே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அடித்து போட்டால் 3π/5 ரேடியன்ஸ். -3π/5 ரேடியன்ஸ். இந்த இடத்துல பூரா கேன்சல் பண்ணி பார்த்துருங்க பாருங்கள். அப்போ 3/5 கிடச்சிருக்கா? அப்போ -108 டிகிரினுடைய ரேடியன் வந்து 3/5 அப்படி கிடச்சிருக்கு. அப்போ ரேடியன் இது வரைக்கும் ஓவர். அடுத்தது வந்து டிகிரி வந்து பார்க்க போகிறோம். அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல டிகிரியை கொடுத்துட்டு ரேடியன் கேட்டிருக்காங்க. அப்போ ரேடியன் கேட்டால் π/180 மல்டிபிள் பண்ண வேண்டும். மறந்துடாதீங்க, மைண்டில் வச்சுருங்க. ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன்னா கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி போட்டுருவீங்க, வேற ஒன்றும். அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். எக்ஸசைஸ் 3.2 சம் நம்பர் 2. பின்வரும் கோணத்தின் ஆரையன் அளவை பாகை அளவாக மாற்றுக. ஃபைண்ட் த டிகிரி மெஷர்மெண்ட்ஸ் corresponding to the following radian measures. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேடியன் மெஷரை வந்து டிகிரியாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ ரொம்ப சிம்பிள் சம்மு. ஏற்கனவே வந்து உனக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா டிகிரியாக மாற்றுறதுக்கு எதால் மல்டிபிள் பண்ணும், ரேடியனாக மாற்றுறதுக்கு எதால் மல்டிபிள் பண்ணு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல டிகிரியாக தானே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ π/3 ரேடியனை டிகிரியாக மாற்றுறப்ப 180/π மல்டிபிள் பண்ணோம். அவ்வளோதான்ப்பா, மறந்துடாதீங்கப்பா. அங்கே பார்த்தீங்கன்னா 180/π, சாரி π/180. இங்கே பார்த்தீங்கன்னா 180/π. அவ்வளோதான். அழகாக இருந்தால் இது கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த பைக்கு இந்த பை கேன்சல் வர்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ 1 டைம்ஸு இது எத்தனை டைம்ஸு? 60 டைம்ஸு. அப்போ 60 டிகிரி. அப்போ π/3 என்பது எவ்வளவு டிகிரிக்கு சமம்? 60 டிகிரிக்கு சமம். மறந்துடாதீங்க. அப்போ 180/π மல்டிபிள் பண்ணணும். செகண்ட் சம்மை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அப்போ செகண்ட் சம்மு அதே கான்செப்ட் தான். அப்போ π/9. அப்போ இதை வந்து டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறப்ப அப்போ π/9 இன்ட்டு 180/π. இந்த பை கேன்சல் பண்ணுங்கள். 9 2 டைம்ஸு 0. அப்போ 20 டிகிரி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். மைண்ட்லேயே வச்சு நம்ம போடலாம்.
அப்போ 180/πயால் மறக்காமல் மல்டிபிள் பண்ணணும். அடுத்து 2π/5. அப்போ 2π/5 என்பது என்னது? 2π/5 × 180/π. இந்த பை கட் பண்ணிக்கோங்க. 1 5 5 36 5. அப்போ 2 × 36 72 டிகிரி. அப்போ சுருக்கமாக ரேடியனை டிகிரியாக மாற்றணும்னா 180/πயால் மல்டிபிள் பண்ணி போடணும். டிகிரியை ரேடியனாக மாற்றினா π/180 மல்டிபிள் பண்ணி போடணும். ரெண்டுக்கும் உரிய வித்தியாசம் அவ்வளோதாயா. இன்னொரு சுருக்கம் என்னன்னா, இங்கே பை கொடுத்தாங்கன்னா கீழே பை வர மாதிரி இப்படியா வச்சுக்கோங்க. அப்படின்னா குழப்பமே குழப்பாது, ஈஸியாக வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி போயிடலாம். அடுத்து சம்மு 4 சம் போகலாம். 4 வந்து 7π/3. 7π/3 என்பது 7π/3 × 180/π. இந்த பை கட் பண்ணி போடுங்க. 1 3 3, அரை 3 18, 0 60, அப்போ 6 42, அப்போ 420 டிகிரி. அப்போ 7π/3 என்பது 420 டிகிரிக்கு சமம், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் சம்மு 5th. அப்போ 5th சம்மை பொறுத்தளவுக்கு 10π/9. அப்போ 10π/9 என்பது 10π/9 × 180/π. இந்த பைக்கு அடிச்சிருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு, அப்போ 0. அப்போ 20 × 10 200 டிகிரி. அப்போ 10π/9 என்பது எவ்வளோ டிகிரி? 200 டிகிரிக்கு சமம். அப்போ வேறு ஒன்றும் இல்லையா, 180/πனா எதுக்கு வரும்? டிகிரிக்கு வரும், மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து π/180னா எதுக்கு வரும்? ரேடியனுக்கு வரும். அவ்வளோதான்ப்பா. இதை நீ மைண்டில் வச்சுட்டா போதுமானது. அழகாக ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் 3.5 பாகையாக மாற்றவும், கன்வெர்ட் டு டிகிரி. அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டிகிரியாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணு சொல்லியிருக்கோம். இப்போ சம் நம்பர் 1 π/5 ரேடியன்ஸ். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா π/5 ரேடியனை வந்து டிகிரியாக மாற்றணும்னா அந்த π/5 அப்படியே வச்சுக்கிட்டு என்ன சொன்னோம், 180/π போட சொன்னோம், மறந்துடாதீங்க. அப்போ இந்த பை அடித்தா தான் நம்பர் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 180 டிகிரி/5 கிடைக்கிது. அப்போ அப்படியே கட் பண்ணி போடுவோமா? அப்படியே கட் பண்ணி போட்டால் 1 5 5 3 15, மிச்சம் எவ்வளோ இருக்குது? 3 6 30. அப்போ 36 டிகிரி. அப்போ π/5 என்பது எவ்வளோப்பா? 36 டிகிரி, மறந்துடாதீங்க. அப்போ ரேடியன்லேருந்து டிகிரியாக மாற்றுறதுக்கு π/5, அதாவது 180/πயால் மறக்காமல் மல்டு பண்ணும். இது புக்கில் வந்து எக்ஸாம்பிள் 3.1ல் ஃபஸ்ட்டு சம். அடுத்தது செகண்ட் சம். அப்போ செகண்ட் சம்மை பொறுத்தளவுக்கு 6 ரேடியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எப்படி செய்ய போகிற பாருங்களேன். 6 ரேடியன்ஸ். அப்போ 6 ரேடியன்கள் என்பது என்ன? நல்லா கவனிக்கணும் இந்த இடம். ஏன்னா இது விளக்கம் சொன்னால் தான் ஈஸியாக புரியும். அதனால் வந்து இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. 6 ரேடியன்ஸ். அப்போ 6 ரேடியன்ஸ்னால் எப்படி செய்யணும்? இதில் 6 ரேடியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இந்த பைங்கிற வேலையே இல்லை. அப்போ கொஞ்சம் இதை டீட்டெயில் எழுதணும். அப்போ பை ரேடியன்ஸ் என்பது எவ்வளவு? அப்போ பை ரேடியன்ஸ்னால் 180 டிகிரி, எல்லாத்துக்கும் தெரியும். இதை எப்படி புரிகிற மாதிரி பிரித்தா 1 டிகிரி இன்ட்டு அல்லது 1 இன்ட்டு பை ரேடியன்ஸ், 1 இன்ட்டு 5 ரேடியன்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 1 ரேடியன் வேணும்னா, நல்லா கவனிங்க, 1 ரேடியன் வேணும்னா 180/π. நம்ம இப்போ தான் படித்தோம். அப்போ டிகிரியாக மாற்றணும்னா 180/πயால் என்ன பண்ணோம்? மல்டிபிள் பண்ணி போடணும்னு சொன்னோம். அப்போ 1 ரேடியன் என்பது 180/π. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ 6 ரேடியன் என்பது என்ன? அப்போ 6 ரேடியன் என்பது
அப்போ 6 × 180/π அவ்வளோதாப்பா. நீ நேரடியாகவே போட்டு போயிடலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு வந்து இந்த பை வராதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க, அதனால் கொஞ்சம் விளக்கம் சொன்னேன். மறுபடியும் பாருங்கள். அப்போ கேட்டது 6 ரேடியன்கள், நீ நேரடியாகவே இங்கே வந்துடலாம். அது எப்படி வந்துச்சுன்னு ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். அப்போ பை ரேடியன்ஸ் என்பது 180 டிகிரி, 1 × பை ரேடியன்ஸ் என்பது 180 டிகிரி. அப்போ ஒரு ரேடியன் வந்து 180/π. அப்போ 6 ரேடியன் என்பது 6 × 180π. நீ நேரடியாகவே போட்டாலும் சரி, கொஞ்சம் விளக்கம் சொல்லி போட்டாலும் சரி, எனக்கு தேவை உனக்கு புரிஞ்சுருக்கணும். இதை வந்து கட் பண்ண முடியாது. பாருங்களேன், பழைய சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா பை இருக்குது, மேலேங்களையும் கட் பண்ணோம். இந்த இடத்துல கட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், 6 × 180, இந்த பைக்கு வந்து 22/7 அப்ளை பண்ணலாமா? அப்போ 6 × 180 இன்ட்டு இந்த 22/7 ரெசிப்ரோக்கில் மாற்றி போட்டால் 7/22. அப்போ 7/22 இதை வந்து மல்டிபிள் பண்ணது நம்மளுடைய கடமை. அப்போ இது 6 3 டைம்ஸு, இது 11 2 22. அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா 3 × 180 × 7/11. அப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டால் என்ன கிடைக்குன்னா 3780 டிகிரி/11. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் 7 3 21. அந்த 21 180 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3780. வேறு ஒன்றும் இல்லை, மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணி போடணும். அப்போ 11ஆல் வந்து டிவைட் பண்ணணும். அப்போ 11ஆல் டிவைட் பண்ணால் 343 7/11. அவ்வளோதான்ப்பா, 7/11 டிகிரி. அப்போ 3780/11 டிவைட் பண்ணி போடுறது வேலை, சின்ன வேலை தான், ஈஸியாக போட்டலாம். எனக்கு பேஜஸ் இல்லை, அதனால் அப்படியே நிறுத்திருக்கேன். அப்போ 373 ஃபுல் டிகிரி, இது வந்து 7/11 என்பது பாயிண்ட் டிகிரி. அப்போ எல்லாமே சேர்ந்தது டிகிரி தான். அப்போ 6 ரேடியன்கள் என்பது எவ்வளோதாயா? அப்போ இது வரைக்கும் டிகிரியை ரேடியனாக கன்வெர்ட் பண்ணி பார்த்துருக்கோம், ரேடியன்ஸை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணி பார்த்துருக்கோம். நல்லா புக் எடுத்து ரெஃபர் பண்ணி நல்லா பார்த்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நல்லா வந்து என்ன பண்ணிடணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துறணும். நல்லா மறக்காமல் இந்த வீடியோஸ் எல்லாம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்து உடனே உங்களுக்கு தெரியும். +1 பாய்ஸ் +2 பாய்ஸ் 2 பேர்த்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி சாப்டர் வைஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா கோஆப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.